வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இது. கொஷின்குள்ளே போகலாம் பாருங்கள். டிட்டர்மைன் த விஸ்காஸ் ட்ராக் டார்க் அண்ட் பவர் அப்சார்ப்ட் ஆன் த ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ காலர் பியரிங். ஸோ ஒரு காலர் பியரிங் இருக்குது. ஸோ இந்த காலர் பியரிங்கில் நம்மளுக்கு காலர் பேரிங்குள்ளே என்ன இருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது, இன்னர் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆயில் ஊற்றுறோம். ஒரு லூப்ரிகேண்ட் மாதிரி ஒரு ஆயில் ஊற்றி அதில் வந்து எவ்வளவு விஸ்காஸ் ட்ராக் டார்க் இருக்குது, எவ்வளவு பவர் வந்து அப்சார்ப் ஆகிருக்கு இந்த காலர் பியரிங்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் விஸ்காஸ் ட்ராக் டார்க்னா? இப்போது ஒரு கடல் தண்ணி எடுத்துப்போமே, தண்ணி எவ்வளோ நல்லா மிதக்குது இல்லையா? அந்த தண்ணியில் ஏதாவது ஒரு பொருள், பேப்பர் தூக்கி போடும், பேப்பர் பண்டில், அது என்ன ஆகும்? நல்லா ஸ்பீடாக மிதந்து போகும். இதுவே ஒரு எண்ணெயில் ஒரு பேப்பரை தூக்கி போடுங்க, பொறுமையாக ஃப்ளோ ஆகும், பொறுமையாக மூவ் ஆகும். இதோட மீனிங் என்னென்னா, எப்பயுமே ஒரு லிக்விட் என்ன பண்ணுன்னா ஒரு ஆப்ஜெக்டை தடுத்து நிறுத்தும், ரெசிஸ்ட் பண்ணும் மூவ் ஆகாமல். ஆனால் இந்த பொருள் என்ன பண்ணுது? மூவ் ஆகிட்டு போகுது. ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுத்தி அகைன்ஸ்டாக அந்த தண்ணி மேலே மூவ் ஆகிட்டு போகுது. இதை தான் நம்ம வந்து விஸ்காஸ் ட்ராக் டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலர் பியரிங்ஸில் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த எண்ணெய், அந்த ஆயில், ஓகேங்களா? அந்த ஆயில் அதோட திக்னஸும் கொடுத்துட்டாங்க, 1 mm திக்னஸ் அந்த ஆயில். ஸோ அந்த ஆயிலை ஊற்றி வச்சுருக்கோம் இந்த காலர் பியரிங்ஸில். அது எவ்வளவு ஸ்பீடாக சுற்றுது, ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவு டார்க் ஏற்படுது, அதில் எவ்வளவு பவர் வந்து அப்சார்ப் ஆகுது அந்த உராய்வு தன்மையினால், இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ அதுக்கு என்னென்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட், அவுட்சைட் டயாமீட்டர் ஆஃப் காலர் பியரிங். ஸோ இதுதான் காலர் பியரிங். இதனுடைய அவுட் சைடில் எவ்வளவு டயாமீட்டர், ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஒன் சர்ஃபேஸ் ஆஃப் ஏ காலர் பியரிங் ஆஃப் 0.2 மீட்டர் ஐடினா இன்னர் டயாமீட்டர்னு அர்த்தம், அண்ட் 0.3 m ஓடினா அவுட்டர் டயாமீட்டர். அப்போ அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 0.3 மீட்டர். ஸோ டைரெக்டாக 0.3 மீட்டர்னு எழுதுனா போதும், எந்த ஒரு கன்வர்ஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே டிஓனா அவுட்டர் டயாமீட்டர்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இன்சைடு டயாமீட்டர் ஆஃப் காலர் பியரிங். இப்போ இதுக்குள்ளே வந்து எவ்வளவு டயாமீட்டர் இருக்குது, டிஸ்டன்ஸ். ஸோ இன்னர் டயாமீட்டர் ஐடின்னு கொடுத்துருக்காங்களா, அது எவ்வளோ இருக்குது? 0.2 மீட்டர். ஸோ அதை எடுத்து இங்கே 0.2 மீட்டர். ஸோ எல்லாமே நம்ம மீட்டரில் தான் வச்சுக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில். இப்போது இந்த காலர் பியரிங்ஸ்குள்ளே ஆயில் ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த காலர் பேரிங்ஸ்குள்ளே ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அது என்ன ஆயில்? எனி ஒன் டைப் ஆஃப் ஆயில், விஸ்காசிட்டி உள்ள ஆயில். அதுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்குது? 1 mm திக்னஸ் இருக்குது. அந்த ஆயிலுக்கு எவ்வளோ விஸ்காசிட்டி இருக்குது? 30 சென்டிபாய்ஸ். எவ்வளோ விஸ்காசிட்டி? இந்த விஸ்காசிட்டி ஆஃப் எவ்வளோ இருக்குது? 30 சென்டிபாய்ஸ் இருக்குது. ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில், எப்பயுமே விஸ்காசிட்டி சிம்பிள் என்னது? மியூ. எவ்வளோ இருக்குது? 30 சென்டிபாய்ஸ். எப்பயுமே நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த சென்டிபாய்ஸை வந்து நியூட்டன் எஸ் மீட்டர் ஸ்கொயர் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்னா, அந்த 30 வந்து 1000 டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? ஒரு 30 1000 டிவைட் பண்ணும்போது, ஸோ ஒரு 0 கேன்சல், 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் ஆகும்போது 0.03ன்னு வரும். ஸோ 0.03 ns பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ஸ்பீடு. எவ்வளவு ஸ்பீடாக சுற்றுது இந்த காலர் பியரிங்ஸ்? எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது? இட் ரொட்டேட் அட் 500 RPM. ஸோ அவங்க ஆர்பிஎம்லேயே கொடுத்துட்டாங்க. எப்பயுமே இந்த ஸ்பீடு வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம ஆர்பிஎம்மில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க ஆர்பிஎம். ஸோ ஸ்பீடு வந்து என்னன்னு வச்சுப்போம், அது 500 RPM. நெக்ஸ்ட், ஆயில் திக்னஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ஆயிலுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது? 1 mm. 1 mm. நம்ம எப்பயுமே வந்து மீட்டரில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 1 mm எப்படி மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம்? 1/1000. அப்போ 1/1000 என்ன வரும்? 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.001 மீட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிவன் டேட்டாஸில் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலர் பியரிங் மே பி கன்சிடர் அஸ் ஏ ஹாலோ டிஸ்க், ஓகேங்களா? நீங்கள் இந்த காலர் பேரிங் பார்த்தீங்கன்னா உள்ள கேப் இருக்கும். ஸோ இந்த ஹாலோ டிஸ்க்கு மாதிரி தான் அது. ஸோ இந்த ஹாலோன்னு டிஸ்க்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது? ஒரு இன்னர் டயாமீட்டர் இருக்கும், அவுட்டர் டயாமீட்டர்னு இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா என்னதுன்னா ஒரு பவர் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு பை viscosity angular velocity square radius power 4 by 2 times thickness. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஒரு பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு காலர் பியரிங்ஸ்க்கு. இந்த கொஷனில் நம்ம டிஸ்க் வந்து ஹாலோ டிஸ்காக இருக்கிறதுனால, அதாவது இன்னர் அவுட்டர்னு 2 ரேடியஸ் 2 டயாமீட்டர் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். இதெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த ஆர் மட்டும் நம்ம பிரித்து எழுதுறோம், அதாவது அவுட்டர் ரேடியஸ் மைனஸ் இன்னர் ரேடியஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா பவருக்கு. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு பை வேல்யூ தெரியும், விஸ்காசிட்டி தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி தெரியாது, ரேடியஸ் தெரியாது, திக்னஸ்லாம் தெரியும். அப்போது நம்ம இந்த ஒமேகா ஸ்கொயரு, இந்த R0 பவர், அதான் R0 பவர் RO பவர் 4 மைனஸ் RI பவர் 4 இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒமேகா ஈக்குவல் டு, ஒமேகா என்னது ஆங்குலர் வெலாசிட்டி, அந்த ரொட்டேஷன்ஸ் தானே, ஸ்பீடாக சுற்றுல இந்த காலர் பியரிங்ஸ். ஸோ இது எப்படி சுற்றுது, ஃபுல் சர்க்குலர் மோஷன் தான். அதனால் 2πn எவ்வளவு ஸ்பீடு பை 60. ஓகேங்களா, இதெல்லாம் டிவைட் பண்ணி தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ 2 இன்ட்டு பையனுடைய வேல்யூ என்னது 3.14. n எவ்வளவு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க கொஷனில், எவ்வளோ ஆர்பிஎம்மில் சுற்றுது, 500 ஆர்பிஎம்மில் சுற்றுது. ஸோ இன்ட்டு 500 பை 60. இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் சால்வ் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 500 இது சால்வ் பண்ண வருது 3140 டிவைட் பை 60. இப்போ இது 60ஆல் டிவைட் பண்ணிவிடுவோம். ஸோ 52.333333 போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆன்சர் 52.333 போட்டு ஸ்டாப் பண்ணிங்க போதும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆங்குலார் வெலாசிட்டி. ஓகேங்களா. ஸோ ரேடியன் பர் செகண்ட் தான் அதுக்கு யூனிட். நெக்ஸ்ட் நம்ம என்ன தேவை, பை தெரியும், விஸ்காசிட்டி தெரியும், இப்போது ஒமேகாவும் தெரியும், அதாவது ஆங்குலர் வெலாசிட்டியும் தெரியும். இப்போது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அவுட்டர் ரேடியஸ் என்ன, இன்னர் ரேடியஸ் என்னென்னு, திக்னஸும் தெரியும். இப்போது அவுட்டர் ரேடியஸ், ஸோ RO தான் அவுட்டர் ரேடியஸ். முதல்ல ரேடியஸ் என்னது, ஒரு டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ரேடியஸ். சரி, நம்மளுக்கு அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கொஷினில், DO எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அவுட்டர் டயாமீட்டர் 0.3. அதை எடுத்து எழுதிப்போம், 0.3 டிவைடட் பை 2. ஸோ கேல்குலேட்டரில் போடலாம், 0.3 டிவைடட் பை 2 0.15 மீட்டர். மீட்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ் என்னது, இன்னர் டயாமீட்டர் பை 2. இன்னர் டயாமீட்டர் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, 0.2. ஸோ அதை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும், 0.1 மீட்டர். 0.2 டிவைடட் பை 2 0.1. நான் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போது திரும்ப பவர் கிட்ட வந்துடும். பவர் ஃபார்முலாவில் பவர் இஸ் ஈக்குவல் டு பை. பவர் இஸ் ஈக்குவல் டு பையனுடைய வேல்யூ என்னது 3.14. திரும்ப அந்த பவர் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு மியூ என்னது விஸ்காசிட்டி. எவ்வளோ விஸ்காசிட்டி கொடுத்துருந்தாங்க கொஷினில், 0.03. ஓகேங்களா, 0.03 இன்ட்டு ஒமேகா என்ன கண்டுபிடிச்சோம், 52.33. அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 வாட்டி எழுதிப்போம், 52.33 இன்ட்டு 52.33. சும்மா ஒரு 2 டெசிமல் போதும். நெக்ஸ்ட் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, 0.15 பவர் 4 மைனஸ் RI பவர் 4. RI இன்னர் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது, 0.1 பவர் 4 டிவைடட் பை 2 டைம்ஸ் திக்னஸ். திக்னஸ் எவ்வளோ இருக்குது, திக்னஸ் 0.001. ஓகேங்களா. சரி, இப்போ கேல்குலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன இருக்குது, 3.14 இன்ட்டு 0.03 இன்ட்டு 52.33 இன்ட்டு 52.33. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால்
257.96000024 இந்த மாதிரி வருது. இங்கேருந்து இது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 0.15 பவர் 4 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் 4 வாட்டி, ஓகேங்களா, 4 டைம்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ 0.15 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.15 இது நீங்கள் அப்படியே கேல்குலேட்டர் இந்த மாடலில் டைப் பண்ணுங்கள். மைனஸ், ஏன்னா கேல்குலேட்டரில் ஸ்கொயர் க்யூப் இருக்கும். ஸோ இந்தமாதிரி நம்ம டேரெக்டாக ஒரேடியாக போட்டுருவோம். 0.1 பவர் 4னா 0.1 4 வாட்டி ப்ராக்கெட் கரெக்டாக போட்டு போட்டிங்கன்னா மாட்டிக்கும் ஆன்சர். 2 into 0.01 2 into 0.01 2 into 10 power minus 3. Okay, next P is equal to 257. இது அப்படியே நம்ம டைப் பண்ணாலே வந்துடும் ப்ராக்கெட்டில். ஃபஸ்ட்டு மேலே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே இருக்குது 257.96000024. இப்போது ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம், இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். 0.15 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.15 இன்ட்டு 0.15 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவோம். மைனஸ் அகைன் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1. நான் எப்படி அங்கே போர்டில் எழுதி போட்டிருக்கணும் அதேமாதிரி டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 0.10479. இந்தமாதிரி சும்மா ஒரு 5 நம்பர் போதும், அவ்வளோதான். 2 into 10 power minus 3 என்னது, 10 power minus 3னா டிவைடட் பை 1000ன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போது 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.002. இந்த 2 into 10 power minus 3 இப்படி எழுதலாம். 10 power minus 3னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 0.10479 டிவைடட் பை 0.002. கரெக்டாக வந்துச்சு ஆன்சர். 52.395. பவருக்கு என்ன யூனிட்டு, வாட், ஓகேங்களா, பக்கா. ஸோ இது ஏன்னா இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து சொல்லி கொடுத்தனா, நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு நீங்கள் அப்படியே ஒரேடியாக டேரெக்டாக கேல்குலேட்டரை டைப் பண்ணிவிட்டு ஆன்சரை வச்சிடலாம். அதுக்கு தான், ஓகேங்களா. நீங்கள் இந்தமாரி பவர் கேல்குலேட்டரில் போடும்போது தப்பு நீங்கள் கண்டிப்பாக, அதனால தான் இந்தமாரி பிரித்து எழுதிட்டேன். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An oil of viscosity 5 poise is used for the lubrication between shaft and sleeve. ஓகேங்களா, ஷாஃப்ட் பார்த்துருப்பீங்க, ஸ்லீவ் பார்த்துருப்பீங்க. ஷாஃப்ட்டு இப்படி இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், ஓகேங்களா. அதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். ஸோ இந்த ஷாஃப்ட் அண்ட் ஸ்லீவுக்கு உள்ளே வந்து ஒரு லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதுக்கு விஸ்காசிட்டி கொடுத்துட்டாங்க 5 poise. அது மட்டும் இல்லாமல் த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் 0.5 மீட்டர். ஸோ இதுதான் ஷாஃப்ட்டு. ஸோ அதுக்கு எவ்வளோ டயாமீட்டர், 0.5 மீட்டர். அண்ட் இட் ரொட்டேட் அட் 200 RPM. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, 200 RPMல சுற்றுது. நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பவர் எவ்வளவு லாஸ்ட் ஆகிருக்கு அவங்க ஊற்றி வச்ச ஆயிலில். அதுவும் பவர் வந்து நார்மல் பவர் இல்லையா, ஹார்ஸ் பவரில் ஆன்சர் வர வைக்கணுமா, ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, வந்த லாஸ்ட்டில் வர ஆன்சரை 736ஆல் டிவைட் பண்ண ஹார்ஸ் பவர் கிடச்சிரும், ஓகேங்களா. சரி, ஃபார் எ ஸ்லீவ் லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குது, 100 mm. ஸோ இதோட லென்த்து கொடுத்துட்டாங்க 100 mmல இருக்குது. அதேமாதிரி அவங்க வச்சுருக்க அந்த ஆயில் திக்னஸ், அதோட ஃபிலிம் வந்து 1 mm திக்னஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி கிவன் டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஹார்ஸ் பவர் லாஸ்ட், அந்த ஆயில் யூஸ் பண்ணதுனால எவ்வளோ பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் ஹார்ஸ் பவரில். ஸோ ஃபஸ்ட் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 poise. நார்மலாக ஒரு சென்டி பாய்ஸில் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி வெறும் பாய்ஸில் கொடுத்தாங்கன்னா அதை 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5/10 5/10 டிவைட் பண்ண வரும் 0.5,
நியூட்டன் எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்தமாரி பாய்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 டிவைட் பண்ணுங்கள், சென்டி பாய்ஸ் கொடுத்தாங்கன்னா 1000 டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷாஃப்ட் டயாமீட்டர். The diameter of the shaft is 0.5 meter. அவங்க டேரெக்டாக மீட்டர்லேயே கொடுத்துட்டாங்க, அப்படியே எழுதிப்போம். ஸோ டயாமீட்டர் ஷாஃப்டுடைய டயாமீட்டர் வந்து டிஎஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அண்ட் இட் ரொட்டேட் அட் 200 RPM. எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது? ஸ்பீடு 200 RPM. ஸோ கேபிட்டல் என்ன தான் வந்து ஸ்பீடுக்கான சிம்பிள். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இங்கே லென்த் ஆஃப் என்கேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷாஃப்ட் இருக்குங்க இல்லையா, இந்த ஷாஃப்டுடைய லென்த்து தான் சொல்கிறாங்க. எவ்வளோ லென்த் இருக்குது? 100 mm. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 100 mm ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதை நம்ம வந்து மீட்டருக்கு தான் எழுதணும். ஸோ ஒரு mm மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணால் வரும் 100/1000. ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, இன்னொரு ஜீரோ கேன்சல். ஸோ ஆன்சர் 0.1 மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஆயில் ஃபிலிம். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆயில் ஃபிலிமுடைய திக்னஸ் 1 mm. அதையும் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். கவனிங்க, லென்த்தை வந்து எல்னு எடுத்துக்கோங்க, எப்பயுமே ஆயில் திக்னஸை டிஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 1 mm. 1 mm வந்து 1000 டிவைட் பண்ணோம், அப்போ என்ன வரும்? 0.001 m. மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுமாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பவர் லாஸ்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஷாஃப்ட்டில் வந்து ஆயில் ஊற்றி வச்சு அது ரொட்டேட் ஆகுது. அந்த ஆயில்னால் எவ்வளவு பவர் வந்து உராய்வு தன்மையினால் இழந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பவர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. எஃப்னா ஃபோர்ஸ், டியூனா வெலாசிட்டி. சரி, இங்கே இருக்கிற வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. டியூ ஈக்குவல் டு பை வேல்யூ இன்ட்டு டிஎஸ் என்னது? அந்த ஷாஃப்டுடைய டயாமீட்டர் எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுது? 60 ரெவல்யூஷன்ஸ் கணக்கு படி. ஓகேங்களா. சரி, அது டைம் சொல்லும், இல்லை ரெவல்யூஷன்ஸும் சொல்லும். இப்போ பையனுடைய வேல்யூ இருக்குது 3.14. ஷாஃப்ட் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? டிஎஸ் 0.5 இன்ட்டு எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுது ஷாஃப்ட்டு? 200 RPM. ஸோ இன்ட்டு 200 டிவைடட் பை 60. ஸோ இது அப்படியே கேல்குலேட்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் போட்டோம். 3.14 இன்ட்டு 0.5 இன்ட்டு 200. இது எவ்வளோ வருதுன்னா 314 வருது நியூமரேட்டர். டினாமினேட்டர் 60. ஸோ அந்த ஆன்சரை 60 டிவைட் பண்ணோம்னா 5.233 வருது. ஸோ 5.233 மீட்டர் பர் செகண்ட் தான் வெலாசிட்டி. ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒரு டவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? விஸ்காசிட்டி இன்ட்டு டியூ பை டிஒய். அதாவது டியூனா வெலாசிட்டி, டிஒய்னா அந்த ஆயிலினுடைய திக்னஸ். ஓகேங்களா. அந்த ஆயில் திக்னஸ் சொல்லி அதை டிஒய்ன்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், திக்னஸ் ஆஃப் த ஆயில் ஃபிலிம் டிஒய். ஓகேங்களா. சரி, இப்போ ஒவ்வொரு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். டவ் இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மியூ. விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில்? 0.5. அதை எடுத்து எழுதிப்போம். 0.5 இன்ட்டு டியூ. இப்போ வெலாசிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5.233 டிவைடட் பை டிஒய். அதாவது ஆயிலுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது? 0.001. அதான் டிஒய் 0.001. சால்வ் பண்ணால் நம்மளுக்கு அந்த டார்க் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் மேலே நியூமரேட்டர் மட்டும் பண்ணுவோம். 0.5 இன்ட்டு 5.233. ஸோ நியூமரேட்டர் சால்வ் பண்ணால் 2.6165. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் சால்வ் பண்ணிவிடுவோம். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் என்ன வருது பார்க்கலாமா? டிவைடட் பை 0.001. ஸோ எனக்கு ஆன்சர் 2616.5 வருது. ஸோ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஆயில் வித் ஷாஃப்ட். இப்போ இதுதான் ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டில் வந்து ஆயில் வந்து என்ன இருக்கும்? கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அந்த கான்டாக்ட் இருக்கும், அது சுத்தத்துக்கு. மேலே வந்து ஸ்லீவ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஸ்லீவ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி சுற்றிட்டுருக்கும். சரி, அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா எப்படி இருக்குது? பை இன்ட்டு அந்த ஷாஃப்டுடைய டயாமீட்டர் இன்ட்டு
லென்த் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் எவ்வளோ லென்த்து ஓகேங்களா. சரி, பையனுடைய வேல்யூ என்னது 3.14. ஷாஃப்ட் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிஎஸ். ஷாஃப்ட் டயாமீட்டர் 0.5 மீட்டர். 0.5 மீட்டர். லென்த் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் அந்த ஷாஃப்டினுடைய லென்த் எவ்வளோ இருக்குது. லென்த் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் 0.1 மீட்டர். 0.1 மீட்டர். இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம், அவ்வளோதான். 3.14 into 0.5 into 0.1. ஸோ ஆன்சர் ஏரியா 0.157 மீட்டர் பர் செகண்ட் ஏரியா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ டேரெக்டாக நம்ம எடுத்து அப்படியே எழுதிடலாம் பாருங்கள். பவர் லாஸ்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த உராய்வு தன்மையினால் அந்த எண்ணெயினால் அந்த ஆயில் லூப்ரிகண்ட் ஆயில்னால எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. ஃபோர்ஸ் இன்ட்டு டியூ. சரி, ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம். டவ் இன்ட்டு ஏ. ஓகேங்களா, ஃபோர்ஸ் என்னது டவ் இன்ட்டு ஏ. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு ஏ. ஸோ ஏ கண்டுபிடிச்சோம் 0.157. டவ்வும் கண்டுபிடிச்சோம். அதோடைய ஆன்சர் எவ்வளோ இருக்குது 2616.5. 2616.5. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2616.5 into 0.157. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 410.79 ஆன்சர் வருது. ஃபோர்ஸ்க்கு எப்பவுமே நியூட்டன் யூனிட். இப்போ ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு 410.79. அதை எடுத்துங்க எழுதிப்போம். 410.79 into du நார்மல் வெலாசிட்டி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம கண்டுபிடிச்சோம் நார்மல் வெலாசிட்டி du 5.233. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். 5.233. 5.233. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா. 410.79 into 5.233. ஸோ என்ன வருது 2149.66 வாட். இது நார்மல் பவருக்கான ஆன்சர். ஆனால் கொஷினில் ஹார்ஸ் பவர் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாமில் ஹார்ஸ் பவர் கேட்டாங்கன்னா வந்த ஆன்சரை 736ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எப்பயுமே ஒரு பவர் ஹார்ஸ் பவருக்கு மாற்றும் போது 736ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 736. ஸோ 2.9207 தான் ஆன்சர். ஸோ 2.9207 ஹார்ஸ் பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. எதனால் அந்த ஷாஃப்டில் இருக்கிற அந்த ஆயில் பயன்படுத்துறதுனால இவ்வளவு பவர் வந்து உராய்வு தன்மையினால் ரெடியூஸ் ஆகிருக்கு, பவர் லாஸ்ட் ஆகிருக்கு. ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதணும். ஃபஸ்ட்டு பவர் லாஸ்ட் ஃபார்முலா எழுதணும். டியூ கண்டுபிடிக்கணும், டவ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பவர் லாஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவர் லாஸ்ட் கிடச்சிருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் 736 ஹார்ஸ் பவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A liquid has a specific gravity of 0.72. ஒரு லிக்விட் எடுத்துக்கிறாங்க. அந்த லிக்விடுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க 0.72. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, எல்லா கான்செப்ட்ஸுமே பேசிக்ஸ் ஃபஸ்ட் வீடியோவில் டீச் பண்ணியிருப்பேன். அது நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் ஈஸியாக புரியும். A liquid has a specific gravity of 0.72. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.72. இதுக்கு யூனிட் கிடையாது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு. ஃபைண்ட் இட்ஸ் டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அந்த லிக்விட்க்கு. அப்புறம் ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த வெயிட்டை பர் லிட்டர் ஆஃப் த லிக்விடுக்கு அதான் 1 லிட்டர் வால்யூம் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 கொஷின் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை கண்டுபிடிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இஃப் த above liquid is used as the lubrication between shaft and sleeve of length 100 mm. இப்போது இந்த மாதிரி ஒரு 100 mm உள்ள ஷாஃப்ட், ஓகேங்களா, அதுக்கு மேலே ப்ரொடெக்டிவ் லேயருக்கு ஒரு ஸ்லீவ் ஒன்று போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயில் ஊற்றி வைக்கிறாங்க. என்ன ஆயில், அவங்க கொடுத்த இந்த லிக்விடை தான் எடுத்து ஊற்றி வைக்கிறாங்க. எவ்வளோ லென்த் இது 100 mm லென்த். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்லீவ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 mm. ஸோ
எப்பயுமே ஒரு mm வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது அது 1000 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 100/1000. அப்போ என்ன ஆகும்? 2 0 கேன்சல். ஸோ 0.1 மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மைன் த பவர் லாஸ்ட் இந்த பியரிங். ஸோ இந்த ஷாஃப்ட் அண்ட் ஸ்லீவில் பியரிங்ஸ் இருக்குது இல்லையா, இதில் எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு அந்த உராய்வு தன்மையினால். வேர் த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் 0.5 mm, 5 மீட்டர்னே கொடுத்துட்டாங்க. ஸோ டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? ஷாஃப்டுடைய டயாமீட்டர் 0.5 m. அப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த ஷாஃப்டில் அந்த லிக்விடை ஊற்றி வச்சு அது உராய்வு தன்மையினால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றும் போது எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கொஷினே. சரி, அது மட்டும் இல்லாமல் the thickness of the liquid film between shaft and sleeve. ஸோ ஷாஃப்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் இடையில், இந்த ஷாஃப்ட்டு இந்த ஸ்லீவுக்கு இடையில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க, அந்த லிக்விட் ஆயில். அதோட திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திக்னஸ் ஆஃப் த லிக்விட் ஃபிலிம் பிட்வீன் ஷாஃப்ட் அண்ட் ஸ்லீவ் இஸ் 1 mm. ஸோ திக்னஸ் எப்பவுமே நம்ம dyன்னு எடுத்துப்போம், 1 mm. ஓகேங்களா? ஸோ 1 mm நம்ம 1000 டிவைட் பண்ணோம், அப்போ தான் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ என்ன வரும் ஆன்சர்? 0.001 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ஆஸ் இந்த லிக்விட்னுடைய விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க 0.5 ns/m². விஸ்காசிட்டி சிம்பிள் என்னது? மியூ. ஸோ 0.15 தானே? ஆமாம், சாரி 0.5 ns/m². நெக்ஸ்ட் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அந்த ஷாஃப்ட்டு? the speed of the shaft rotate at 200 rpm. இது இருக்குது இல்லையா, 200 rpmல அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன். ஸோ ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க 200 rpm. ஸோ எப்பயுமே ஆர்பிஎம்மில் தான் வரணும் ஸ்பீடு. ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஷினில் சொல்லியிருக்காங்க டென்சிட்டி கண்டுபிடிங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிங்க, வெயிட் பர் லிட்டர் கண்டுபிடிங்க. இதுமாரி 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை மொதல் 3 கண்டுபிடிச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி S இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ஒரு லிக்விட்னுடைய டென்சிட்டி, அவங்க கொடுத்த லிக்விடுடைய டென்சிட்டி ஜென்ரலாக எப்பயுமே ஒரு வாட்டர் டென்சிட்டியோட டிவைட் பண்ணும். எந்த லிக்விட் கொடுத்தாலும் அதை வாட்டரால் டிவைட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு பேர். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா லிக்விடுடைய டென்சிட்டி தான் தேவை. அவங்க கொடுத்த லிக்விட் டென்சிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டென்சிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? இதை அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். இதை கூட மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது S இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரி, கொஷினில் S எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Sனானது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.72. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். 0.72 இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். எப்பயுமே இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு வாட்டரோட டென்சிட்டி எப்பயுமே நீங்கள் 1000 தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது 0.72 இன்ட்டு 1000. இன்னொரு ஆன்சர் 720. ஸோ 720 kg/m³ தான் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் ரோ லிக்விட், இதுதான் டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கண்டுபிடிச்சாச்சு, டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த லிக்விடோடைய டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு வந்து சிம்பிள் வந்து ஸ்மால் w. இது ஸ்மால் w ஈக்குவல் டு இது என்னது? டென்சிட்டி, அந்த லிக்விடோடைய டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி. லிக்விடோடைய டென்சிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இப்போது? 720. ஸோ இதுதான் வந்து லிக்விடோடைய டென்சிட்டி 720 இன்ட்டு கிராவிட்டி. எப்பயுமே என்ன நம்ம எடுத்துப்போம்? 9.81 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே கிராவிட்டி ஜென்ரல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். $720 into 9.81 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 7063.2 Nm/m³ தான் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு யூனிட் வந்து Nm/m³ எழுதணும். இப்போ அடுத்தது மூணாவது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? கண்டுபிடிச்ச ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து ஒரு பர் லிட்டர் ஆஃப் லிக்விடுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நார்மல் ஸ்பெசிஃபிக் வெயிட் நம்ம ஸ்மால் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் வெயிட் பர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு ஒரு வால்யூம் லிட்டருக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு
கண்டுபிடிச்ச அந்த லிக்விடோடைய வெயிட் எடுத்து அந்த லிக்விடோடைய வால்யூம் கூட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். வெயிட் ஆஃப் த லிக்விட் என்ன கண்டுபிடிச்சோம் இப்போது 7063.2 இன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது 1 லிட்டருக்கு. ஸோ அதாவது வால்யூம் வந்து 1 லிட்டர். ஸோ 1. ஸோ மல்டிப்ளை பண்ணனா ஒரு ஆன்சர் அதே தான் வரப்போகுது 7063.2 n தான் வரப்போகுது. ஸோ இதில் வந்து n மட்டும்தான் வரும், ஸ்பெசிஃபிக் வெயிட் பர் லிட்டருக்கு ஃபார்முலா. ஸோ இது கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சுக்கோங்க 7063.2. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஆயில் வித் ஷாஃப்ட். இப்போது அந்த ஷாஃப்ட்டில் ஆயில் வந்து கான்டாக்டில் இருக்கும். அதில் எவ்வளவு ஏரியா எந்த அளவுக்கு வந்து கான்டாக்டில் இருக்குது அந்த கேப்பு. ஸோ அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலான்னா பை இன்ட்டு அந்த ஷாஃப்டுடைய டயாமீட்டர், அந்த ஷாஃப்ட் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அதை லென்த்து. ஓகேங்களா? ஸோ பையனுடைய வேல்யூ என்னது 3.14 இன்ட்டு ஷாஃப்டுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஷாஃப்டுடைய டயாமீட்டர் 0.5 அதை எடுத்துப்போம் 0.5. அதேமாதிரி அந்த எல் லென்த் எவ்வளோ இருக்குது, ஷாஃப்ட்டும் ஸ்லீவும் ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே லென்த்து தான். ஸோ எவ்வளோ இருக்குது லென்த்து 0. எங்கே இருக்குது லென்த் அதோ இருக்குது பாருங்கள் 0.1 மீட்டர் லென்த்து. அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதில் மல்டிப்ளை பண்ணலாமா 3.14 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 0.157 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆயில் வித் ஷாஃப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எவ்வளவு வெலாசிட்டி எந்த ஸ்பீடில் சுற்றுது அது 200 RPM கொடுத்தாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க RPM? ஜென்ரல் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது 200 RPM தான் கொடுத்துருவாங்க, ரொட்டேட் ஆகுது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதான் DU. ஸோ நார்மல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பை இன்ட்டு அது அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு, பை இன்ட்டு அந்த ஷாஃப்டுடைய டயாமீட்ரு, அது RPMல எவ்வளவு சுற்றுது அந்த ஸ்பீடு டிவைடட் பை 60 ரெவல்யூஷன்ஸ், அந்த 60 செகண்ட்ஸ் அந்த ரெவல்யூஷன்ஸ் கணக்கில் சொல்லுவோம். ஸோ பையனுடைய வேல்யூ 3.14. DS எவ்வளோ இருக்குது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, DS 0.5 இன்ட்டு எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுது என்ன 200 RPM. ஸோ 200 டிவைடட் பை 60. ஸோ இப்போ இதை கேல்குலேட்டரில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம் 3.14 இன்ட்டு 0.5 இன்ட்டு 200. ஸோ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 314 வருது டிவைடட் பை 60. 314 டிவைடட் பை 60. ஸோ ஆன்சர் 5.233 மீட்டர் பர் செகண்ட் தான் எனக்கு கிடைச்ச வெலாசிட்டி, நார்மல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஸோ விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் மியூ விஸ்காசிட்டி, அந்த ஆயிலுக்குன்னு ஒரு விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்களே, எவ்வளோ விஸ்காசிட்டி 0.5. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிப்போம் 0.5 இன்ட்டு DU நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நார்மல் வெலாசிட்டி 5.233. அதை எடுத்து எழுதிப்போம் 5.233. dy என்னது ஆயிலினுடைய திக்னஸ், எவ்வளவு ஆயிலினுடைய திக்னஸ் dy கொஷின்லேயே கொடுத்தாங்க, dy 0.001. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிப்போம் 0.001. ஓகேங்களா? சரி, நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் கூட டிவைட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் 0.5 இன்ட்டு 5.233. இதனுடைய ஆன்சர் என்ன வருது 2.6165 வருது. இது நம்ம வந்து 0.001 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 0.001. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சுன்னா 2616.5 நியூட்டன் பர் மீட்டர். சரி, இப்போது அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்மளுக்கு தேவையே ஃபோர்ஸ் தான் தேவை, எவ்வளவு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இருந்தால் தான் நம்ம பவர் கண்டுபிடிக்க முடியும். டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. நமக்கு தேவையே ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ஏரியாவை டவ் கூட மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ டவ் என்ன கொடுத்துருக்காங்க 2616.5 தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இன்ட்டு ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சோம் பாருங்கள், ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதுதான் இந்த ஏரியா பின்னால் யூஸ் ஆகும்ல, அதுதான் இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சோம் 0.157. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிப்போம் 0.157. ஸோ எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாமா 2616.5 இன்ட்டு 2616
16.5 into 0.157. ஸோ எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கிடச்சுன்னா 410.79. எனக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு 410.79 நியூட்டன். இப்போ அடுத்தது நம்ம ஃபைனலாக எதுக்கு தான் இப்போது வரமே பவர். இதுதான் இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பவர் லாஸ்ட் ஒரு ஷாஃப்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் இடையில் நம்ம செலுத்துகிற அந்த ஆயில் உராய்வு தன்மையினால் ஏற்பட்டு அந்த ஆயில்னால் எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பவர் லாஸ்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றும் போது அந்த ஆயில்னால எவ்வளோ பவர் லாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சரி, ஃபோர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இப்போது? 410.79 410.79 இன்ட்டு டியூ. டியூனானது வெலாசிட்டி. ஸோ டியூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? டியூ 5.233. அதை எடுத்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 5.233. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 410.79 into 5.233 சால்வ் பண்ணால் 2149.66 வாட். பவர் வந்து வாட். ஸோ இவ்வளவு தான் பவர் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு உராய்வு தன்மையினால். ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் பெருசாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அந்த ஃபார்முலா அந்த ஃப்ளோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ப்ராப்ளம் மீனிங்கும் புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த்து பேஜ், சிக்ஸ்த்து பேஜ். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். An oil film of thickness 10 mm is used for lubrication between two square parallel plate of size 0.9 meter into 0.9 meter each. இப்போது ரெண்டு பிளேட் இருக்குது, ரெண்டு ஸ்கொயர் பிளேட் இருக்குது. மேலே ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட். இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் பிளேட் இருக்குது. அதுக்கு இடையில் வந்து ஒரு ஆயில் ஃபிலிம், அதனுடைய திக்னஸ் கொடுத்துட்டாங்க 10 mm ஆயில் ஃபிலிம் உள்ள அந்த திக்னஸ் வந்து லூப்ரிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? நல்லா ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகிறதுக்காக அந்த ஆயிலை ஊற்றுறாங்க. ஓகேங்களா? சரி, அப்பர் பிளேட் வந்து 2 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா? required a force of 100 Newton to maintain this speed. ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா 100 நியூட்டன் ஃபோர்ஸ் தேவைப்படுது அந்த மேலே இருக்கிற பிளேட் வந்து மூவ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? Determine the dynamic viscosity of oil and kinematic viscosity of oil if the specific gravity of oil is 0.95. ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து எப்பயுமே ஒரு பிளேட்டு நார்மலாக இருக்கும், இன்னொரு பிளேட்டு மூவிங்கில் இருக்கும் குறிப்பிட்ட ஃபோர்ஸ்க்கு ஸ்பீடில். நடுவில் வந்து அந்த இடையில் வந்து என்ன இருக்குன்னா அந்த ஆயில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம விஸ்காசிட்டி வந்து இங்கே மூவிங்கில் இருக்கிறதுனால இந்த டைனமிக் விஸ்காசிட்டி, இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டிலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் பயன்படுத்திக்கணும். சரி, ஒரு ஆயில் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க லூப்ரிகேஷனுக்கு. எதுக்கு இடையில்? ரெண்டு பிளேட்டுக்கு இடையில். மேலே இருக்கிற பிளேட்டு மூவிங்கில் இருக்கும், கீழே இருக்கிற பிளேட்டு ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா? சரி, என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டைனமிக் விஸ்காசிட்டி, அப்புறம் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் கொடுத்துட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எழுதுவோம். ஆயில் ஃபிலிம் திக்னஸ். ஸோ திக்னஸ் சிம்பிள் எப்பயுமே நம்ம டீன்னு எடுத்துப்போம். எவ்வளவு இருக்குது? 10 mm. ஸோ mm நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது அதை 1000 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 10/1000. ஸோ ஒரு 0 கேன்சல். அப்போ 2 நம்பர் தள்ளி பண்ணிக்கணும். 0.01 மீட்டர். நெக்ஸ்ட் பிளேட்னுடைய சைஸ். பிளேட்னுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது? 0.9 இன்ட்டு 0.9. இதுதான் பிளேட்னுடைய சைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 0.9 இன்ட்டு 0.9 0.81. ஸோ ஏரியாவுக்கு வந்து யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் அப்பர் பிளேட். அப்பர் பிளேட் மட்டும் மூவ் ஆகும். எவ்வளோ வெலாசிட்டியில்? 2 மீட்டர் பர் செகண்ட். அது வெலாசிட்டிக்கு யூன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆன் அப்பர் பிளேட். அப்பர் பிளேட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது மெயின்டைன் பண்ணுறது? 100 நியூட்டன் ஃபோர்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் அது அந்த மூவிங்கில் இருக்கும். 100 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில். ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.95. அதை எடுத்து எழுதிப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகேங்களா?
சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, ஒரு பிளேட் இருக்குது, அதில் ஆயில் ஊற்றுறோம், அதில் ரொட்டேஷன்ஸ்லாம் ஏற்படுது. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒன்று ஏற்படும். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100. ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 0.81. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 100 0.81 டிவைட் பண்ண ஆன்சர். ஸோ 100 டிவைடட் பை 0.81. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சுன்னா 123.456. நம்பரே வித்தியாசமாக இருக்கே. டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூவை யூன்னு வச்சுப்போம், டிஒய்யை டீன்னு வச்சுப்போம். ஸோ டியூன்னு வெலாசிட்டி, ஸோ யூ. இந்த டிஒய் வந்து திக்னஸ், ஸோ ஸ்மால் டி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டெரிவேட்டிவ் ஃபார்மில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு லீனியர் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். அதான் லீனியர் ரிலேஷன்ஷிப். அந்த டீலாம் தூக்கிட்டோம்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறது. இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா, டிஃப்ரென்சியேஷனில். ஸோ ஒரு லீனியாரிட்டியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டியூக்கு யூ, இந்த டிஒய்க்கு டி. எனக்கு தேவை என்னது, இந்த மியூ மட்டும்தான் தேவை. அப்போ இந்த டீயை வந்து இந்த டவ் கூட மல்டிப்ளை பண்ணிப்போம். இந்த யூவை வந்து கீழே கொண்டு வந்துடும் பை யூ. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிச்சு பாருங்கள், மியூ இஸ் ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி பை யூ. இங்கே மியூலனது டைனமிக் விஸ்காசிட்டி. டவ் என்ன கண்டுபிடிச்சோம் முன்னாடி, 123.456 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 123.456 இன்ட்டு திக்னஸ். டி எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, திக்னஸ் 0.01 ஓகேங்களா, டிவைடட் பை யூ. யூன்னு என்னது வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, வெலாசிட்டி அந்த பிளேட்னுடைய வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இங்கே டிவைடட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் டிவைட் பண்ணிவிடும். 123.456 இன்ட்டு 0.01 இது மல்டிப்ளை பண்ணால் 1.23456 வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிவிடுவோம். டிவைட் பண்ணால் 0.61728. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வெலாசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி. மியூனா டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி வர ஆன்சர். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டிக்கு நியூட்டன் எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். எந்த விஸ்காசிட்டிக்கு யூனிட் இதுதான், நியூட்டன் எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ டைனமிக் விஸ்காசிட்டினா என்ன, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்னன்னு பேசிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் டீச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் ஈஸியாக புரியும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இன்னும் டக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு சிம்பிள் வி, டைனமிக் விஸ்காசிட்டிக்கு சிம்பிள் வந்து மியூ. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ. அதாவது மியூனானது டைனமிக் விஸ்காசிட்டியை நம்ம வந்து அந்த ஆயிலினுடைய டென்சிட்டியால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த ஆயிலினுடைய டென்சிட்டி கண்டுபிடிங்களா. ஒரு ஆயிலுக்கு டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ஆயிலினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன, அதை எடுத்துகிட்டு போய் வாட்டர்னுடைய டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணணும். இது எப்பயுமே ஜென்ரல், எந்த லிக்விட் கொடுத்தாலும் அதை வாட்டர்னுடைய டென்சிட்டி கூட தான் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆயிலினுடைய டென்சிட்டி, ஆயிலோ லிக்விடோ அதோடைய டென்சிட்டி கிடச்சிடும். சரி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன கண்டுபிடிச்சோம், எஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில் 0.95. அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான் 0.95. எப்பயுமே ஒரு வாட்டருக்கு டென்சிட்டி ஜென்ரல் வேல்யூ என்னது 1000. ஸோ 0.95 1000 மல்டிப்ளை பண்ணனா வரும் 950. ஸோ இதுதான் டென்சிட்டி. 950 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் தான் அந்த ஆயிலினுடைய டென்சிட்டி. இப்போது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கலாம். V இஸ் ஈக்குவல் டு மியூ. மியூனானது டைனமிக் விஸ்காசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம், 0.61728. அதை எடுத்து எழுதிப்போம். 61728 டிவைடட் பை ரோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆயிலோடைய டென்சிட்டி 950. அதில் டிவைட் பண்ணிடலாமா, 0.61728 divided by 950. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 6.497 into 10 power minus 4. ஸோ ஒரு 4 நம்பர் எழுதுங்க போதும், அவ்வளோதான். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் தான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா. ஸோ மேலே ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு, இடையில் ஆயில். ஸோ இதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு
அங்கே கண்டிப்பாக என்ன இருக்குது, விஸ்காசிட்டியில் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதான் டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், a plate 0.05 mm distance from a fixed plate moves at 600 meter per second and requires a force of 3 Newton per unit area to maintain this speed. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளேட் இருக்குது, இது ஒரு ஃபிக்ஸ்டு பிளேட். இந்த பிளேட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அப்படியே இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி. எவ்வளோ டிஸ்டன்ஸு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 0.05 mm டிஸ்டன்ஸ் விட்டு மேலே ஒரு பிளேட் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் மூவிங் பிளேட்டு. இந்த பிளேட்டுக்கு இடையில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுருப்பாங்க, ஒரு லூப்ரிகண்ட் ஆயில். ஓகேங்களா. சரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க 3 Newton per unit area. டிட்டர்மைன் த ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி. ஸோ இதில் யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளூயிட்னுடைய விஸ்காசிட்டி என்ன அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஃப்ளூயினுடைய கைனமேட்டிக் விஸ்காசிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன, விஸ்காசிட்டினா என்ன, எல்லா பேசிக்ஸுமே ஸ்டார்டிங் வீடியோவில் டீச் பண்ணியிருப்பேன். அந்த பேசிக் டேர்ம்ஸில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ப்ராப்ளம் கவனிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஸோ ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, 0.05 mm. 0.05 mm. ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட். எப்பயுமே நம்ம எம்எம் என்ன பண்ணுவோம், 1000 டிவைட் பண்ணி அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அப்போ 0.05 டிவைடட் பை 1000. அப்போ என்ன ஒரு ஆன்சரு. ஸோ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் எக்ஸ்ட்ராவாக. அப்போ 0.000 3 நம்பர் தள்ளினா ஏற்கனவே ஒன்று வந்துச்சா, ஏற்கனவே இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது இந்த மாதிரி வரும் ஆன்சர். 0.00005 மீட்டர்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. நல்லா கவனிங்க. டிவைடட் பை 1000னா மேலே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், ஏற்கனவே கீழே ஒரு 3 0, இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது முன்னாடி 3 0 போட்டுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஷியர் ஸ்ட்ரெஸ். நல்லா கவனிங்க, இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த இடத்துல ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தோன்னே நம்ம கண்ணுக்கு 3N மட்டும்தான் தெரியும். ஸோ N மட்டும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபோர்ஸ்னு எழுதலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, பர் யூனிட் ஏரியா. ஸோ ஒரு நியூட்டன் பக்கத்தில் பர் யூனிட் ஏரியான்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஸோ டவ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த இடத்துல நியூட்டன் இருக்குங்களா, பர் மீட்டர் ஸ்கொயர், யூனிட் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். அப்போது 3 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் இங்கே ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட், வெலாசிட்டி ஆஃப் த பிளேட் ஓவர் த அதர் பிளேட். ஓகேங்களா. டியூ எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மெயின்டைன் ஆகுது வெலாசிட்டி, 600 மீட்டர் பர் செகண்ட். இது வெலாசிட்டி, டியூன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். அது சிம்பிள் ஸ்மால் வி. அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.003 × 10⁻⁻4. 0.003 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இதுதான் வந்து டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட், இப்போது ஒரு 2 பிளேட்டுக்கு இடையில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஒரு பிளேட் வந்து மூவிங்கில் இருக்குது, இன்னொரு பிளேட்டு ஃபிக்ஸ்டில் இருக்குது. அங்கே ஒரு ஃபோர்ஸ்லாம் மெயின்டைன் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னா, ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃபார்முலா அது டவ் இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி பை திக்னஸ். சரி, இப்போது எனக்கு இந்த மியூ மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த டிஒய் இந்த டவ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டியூவை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போது ஃபார்முலா இப்படி மாற்றியாச்சு பாருங்கள். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டிஒய் பை டியூ. ஸோ டவ் எவ்வளோ கொஷனில் கொடுத்துருக்காங்க, 3. ஸோ அந்த 3 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிப்போம். ஸோ 3 இன்ட்டு டிஒய். டிஒய்னா என்னது, திக்னஸ். டிஒய் எவ்வளோ திக்னஸ் இருக்குது, அந்த திக்னஸ் வந்து அதான் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அந்த ஆயில் ஃபிலிம்னுடைய திக்னஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ dy எவ்வளோ இருக்குது 0.405 இருக்குது 0.00005 divided by du. duனது velocity, அது ஒரு பிளேட் எவ்வளோ வெலாசிட்டியில் மெயின்டைன் ஆகுது 600. ஸோ du வந்து 600 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டிவைடட் பை 600. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேல்குலேட்டரில் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 into 0.00005 divided by 600 போட நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 2.5 into 10 power minus 7 தான் ஆன்சர். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு 2.5 into 10 power minus 7 நியூட்டன் எஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஃபார்முலா அது V is equal to viscosity by rho, அதாவது டென்சிட்டி. இப்போ நமக்கு டென்சிட்டி தான் தேவை. இந்த ரோ இங்கே P இந்த பக்கம் அமைச்சிரும், இந்த V இங்கே கீழே அமைச்சிரும். அப்போ மியூ பை V, அதாவது மியூனா டைனமிக் விஸ்காசிட்டி, Vனா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2.5 into 10 power minus 7. 2.5 into 10 power minus 7. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளவு 0.003 into 10 power minus 4. 0.003 into 10 power minus 4. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் இந்த 10 power minus 4 மேலே போயிடுச்சுன்னா 10 power plus 4 ஆகிடுங்களா? 10 power plus 4 ஆகிடும். கீழே அப்படியே வச்சுப்போம் 0.003. இந்த 2.5 0.03ஆல் 0.003ஆல் டிவைட் பண்ணிவிடுவோம். 2.5 divided by 0.003 டிவைட் பண்ண என்ன வருதுன்னா 8.33 வருது. 8.33 into minus 7 plus 4. 7ல் 4 போயிடுச்சுன்னா minus 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு 8.33 into 10 power minus 3 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க பவரை, அப்புறம் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து ஸ்மால் w ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி. டென்சிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் இப்போது அந்த ஃப்ளூயிடுக்கு 8.33 into 10 power minus 3. 8.33 into 10 power minus 3. எப்பயுமே கிராவிட்டி வேல்யூ வந்து ஜென்ரல் வேல்யூ 9.81. ஸோ இது 9.81 மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 8.33 into 9.81 மல்டிப்ளை பண்ணால் 81.717. இந்த 10 power minus 3 எடுத்து அப்படியே எழுதிங்க கூட. இது ரெண்டுத்தை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 10 power minus 3 எடுத்து அப்படியே எழுதிங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு என்ன யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் கியூப். நல்லா கவனிங்க. உங்கள் கொஷின் நீங்கள் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கீங்கன்னா, ஸோ கொடுத்துருக்கிற கொஷினை நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு கிவன் எழுத தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ டீச் பண்ண ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளூயினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கோர் கம்பெனிஸ்குள்ளே போகும்போது. சரி, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த கொஷனுக்கு. ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், fourth page. Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Clarity. Vanakkam.